Rise above hate. இந்த டாபிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். Today is May 23rd, 2024 and this is Maniyandan Sundaresan. How do you feel when somebody hates you? And how do you overcome that? ரீசெண்டாக இப்போ ஐபிஎல் முடிகிற கட்டத்தில் வந்துருச்சு. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. பட் மும்பை இந்தியன்ஸோடைய ஹர்திக் பாண்டியா, த நியூ கேப்டன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ், அவருடைய நிலைமையை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Throughout this IPL, it is a case study in itself. ஹர்திக் பாண்டியா ஸ்டேடியம்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லோரும் பூயிங் பண்ணாங்க. they expressed their hate. அதாவது ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்ட உடனே மக்களுக்கு அது பிடிக்கல. இட் வாஸ் நாட் வெல் ரிசீவ்ட். பட் அது ஹர்திக் பாண்டியாவுடைய தப்பு இல்லை. த மேனேஜ்மெண்ட் வாண்டட், ரோஹித் அக்செப்டட் அண்ட் ஹர்திக் ஆல்சோ டுக் இட். பட் த பீப்புள் டிட் நாட் லைக் இட். அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போச்சு அப்படின்னா, ஒரு டாஸில் ஹர்திக் பாண்டியா கிட்ட பேச போகிற சஞ்சய் மஞ்சரேக்கர் திரும்பி அந்த ஸ்டேடியமில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஸ்கூலிங் பண்ணுவார். why don't you behave? அவர் உங்களுடைய கண்ட்ரியோடைய பிளேயர் தானே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஸ்டார் பிளேயர் விராட் கோலி ஆர்சிபி ரெப்ரசன்ட் பண்ணி டீப்பில் ஃபீல்டிங் நிற்கும்போது அவரும் சொன்னார், அவர் இந்தியாவுக்காக விளையாடுறவர், மும்பைக்காக மட்டும் விளையாடுறவர் இல்லை, why are you booing for him அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி 2-3 பேர் வந்து ஸ்கூலிங் பண்ண பிறகு அவங்க திருந்தினாங்க. பட் அதுக்கப்புறமும் அந்த பிளேயருக்கு சரியான லெவலில் இந்த சீசன் அமையலை. இட் வாஸ் அ மிசரபிள் ஃபெயிலியர் அண்ட் தே எண்டட் அப் பீயிங் பாட்டம் ஆஃப் த டேபிள். இந்த இடத்துல நான் உங்களை கவனிக்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இதே ஐபிஎல்லில் 3 இன்ஸ்டன்சஸ். ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா, இன்னொன்று கேஎல் ராகுல், லக்னோ டீமுடைய கேப்டன், மிசரபிளாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரான்ச்சைஸியோடைய ஓனர் பப்ளிக்காகவே அவர் திட்டினார். உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும். அதுக்கு கேஎல் ராகுலுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அண்ட் தென் ரொம்ப க்ரூஷியலான மேட்ச்சில் when Mahendra Singh Dhoni was waiting for the players to come and shake hands, the Royal Challengers players were celebrating in the middle of the ground and none of them bothered to come. Of course, கொஞ்ச நேரம் தோனி வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருந்திருக்க போகிறாங்க. பட் அவ்வளோ சீனியரான ஒரு பிளேயர் நின்றுட்டு இருக்கும்போது வந்து இவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டாங்கன்ட்டு, சரி அவங்கள ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார். ஆனால் மீடியா அதை ஹைப் பண்ணிடுச்சு. தோனிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூட உங்களுக்குலாம் மனசு இல்லையா? என்ன கப்பையாக ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சது அவ்வளோ பெரிய விஷயமா போச்சா அப்படின்ட்டு இங்கிலாந்து பழைய பிளேயர் ஒருத்தர் மைக்கேல் வாகன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கொளுத்தி போட்டுட்டார். அதுலேருந்து நம்ம ஆளுங்க அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க. இந்த 3 இன்ஸ்டன்சஸில் வாட் யூ திங்க்? மகேந்திர சிங் தோனியோட இன்ஸ்டன்ஸை விட்டுருங்க. பட் ஹர்திக் பாண்டியா, ஹேட்ரட் ஃப்ரம் த பீப்புள், அதுதான் இருக்கிறதுலே மேஜரான விஷயம். கேஎல் ராகுல், ஹேட்ரட் ஃப்ரம் த பாஸ் அண்ட் இன்சல்ட்டிங் ஹிம் ஆன் அ பப்ளிக் பேசிஸ். இந்த 2 ஃபார்ம் ஆஃப் ஹேட்ரடை இந்த 2 ஜென்டில்மேன் அழகாக டீல் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியா கிட்ட சில எக்ஸ்பர்ட்ஸ் கேட்கக்கூட செஞ்சாங்க, ஹவு டு யூ ஃபீல் வென் திஸ் ஆடியன்ஸ் இஸ் பூயிங் அகேன்ஸ்ட் யூ அப்படிங்கும்போது அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறத விட, இல்லை அதை நான் ஃபோக்கஸ் பண்ணலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துக்கிட்டு என்னுடைய டீமுக்கு எவ்வளோ சக்ஸஸ் கொடுக்கணுமோ அதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசெண்டாக அழகாக அந்த பதிலை சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். அவர்கிட்ட இருந்து எந்த போஸ்ட்டும் இல்லை. சின்ன பையன், ஆக்சுவலி ஹீ இஸ் அ யங்ஸ்டர் அண்ட் ஹீ ஹேஸ் டெல்ட் வித் திஸ் பர்டிகுலர் ஹேட் வெரி diligently. கேஎல் ராகுல் அதுக்கும் மேலே ஒரு படி போய் ரியாக்டே பண்ணலை. He didn't talk anything in his social media the next day and he didn't give any comments the next day when even the commentator was asking how he felt in the subsequent match. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் பிரீமியர் லீக்கில் உண்மையான்மே ஜெயிச்சது ஹர்திக் பாண்டியாவும் கேஎல் ராகுலும் தான். Although the tournament still has 2 more matches to declare who is going to be the winner of IPL 2024, I basically believe that these 2 gentlemen handled the hatred really well. நீங்கள் எப்படி ஹேட்ரடை எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில், உங்கள் ஒர்க் என்வரான்மெண்ட்டில், நீங்கள் படிக்கிற காலேஜில், நீங்கள் படிக்கிற ஸ்கூலில், how are you dealing with the hatred? Because it's always going to be there. Some ranges of people are not going to like us. And some ranges of people are going to hate us. Dislike வேறு, ஹேட் வேறு. டிஸ்லைக் அப்படின்னா ஒரு ஈடுபாடு இல்லை, பெருசாக பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறது. ஹேட்ரட் அப்படிங்கிறது வெறுப்பை காமிக்கிறது. ஓகே, ஸோ நான் இங்கே சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வெறுப்பை டீல் பண்ண ஆட்கள். சரி, அவங்களெல்லாம் விடுங்க. நீங்கள் எப்படி, how are you dealing with hatred? என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில்
ஒருத்தங்க ஒரு வீடியோ போட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னென்னா, இந்த ஹேட்ரட், நெகட்டிவிட்டி இதெல்லாம் ஃபேமிலியில் இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்ணுறது? இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே அந்த கொஸ்டின் தான். எப்படி சார் டீல் பண்ணுறது? நான் எவ்வளவோ நல்லது பண்ணுறேன் அந்த ஃபேமிலிக்கு, ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்துக்கிட்டு நான் பண்ண நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய குறையை மட்டும் எடுத்து என் மேலே அவ்வளோ ஹேட்ரட் காமிக்கிறாங்க. நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் 10 நல்லது செஞ்சால் அது கவனிக்கப்படுறதே இல்லை. ஆனால் எனக்கே தெரியாமல், என்னையும் அறியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் தப்பான வழியில் போய் ஒரு கெட்டது செய்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னம்னா அதை பிடிச்சிக்கிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். ஸோ ஹவு கேன் ஐ டீல் வித் த நெகட்டிவிட்டி இன் த ஃபேமிலி? ஸோ இட் ஆல் கம்ஸ் டவுன் டு த வயர் ஆஃப் ஹவு யூ ஆர் டீலிங் வித் த ஹேட்ரட். ஸோ அந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா, கேஎல் ராகுல், அதே மாதிரி இங்கே என்கிட்ட கொஷின் கேட்குற இவங்க எல்லாருமே ஒன்று தான். தே ஆர் டீலிங் வித் லாட் ஆஃப் ஹேட்ரட். ஸோ உங்களையும் சேர்த்துக்குவோம். ஹவ் ஆர் யூ கோயிங் டு டீல் வித் ஹேட்ரட் அண்ட் ஹவ் ஆர் யூ மாஸ்டரிங் in terms of dealing with hatred? Let me give you some solutions. The first solution is find something predominantly likable in the person who is hating you or the group of people who are hating you. உங்களை ஹேட் பண்ணுறவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த இடத்துல there is a kind of a deception model that is happening in the brain. ஏங்க, அவங்களே என்ன வெறுத்துக்கிட்டு இருக்காங்க, அவனுங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட கேட்டால் அவனுக்கிட்ட என்ன பிடிக்குன்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனை? இது பைத்தியக்காரத்தனை இல்லை. உங்களை நீங்கள் சாந்தப்படுத்திக்கிறீங்க. உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ரீடைரக்டிவ் இம்பல்சஸை கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது யுவர் மைண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்மார்ட்டர் வே. Let's say, for example, if one of my cousin is coming and giving me the hatred which I cannot handle, yes, I'm emotionally very much downturned because of the cousin's behavior. But rather, if you take some 5 or 10 minutes to think about what I actually like in my cousin, what are the good things that are actually in display in my cousin, அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னது, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அவனை ஹேட் பண்ணுறாரு, அவருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, what are the best thing I can extract from this person which I like from the person? Opposites. அவர் ஹேட்டடை காமிக்கிறாரு, நீங்கள் அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது உங்கள் செஸ்ட்டுக்கு ஏறாமல் அந்த ஏரோவை பிடிச்சிட்டிங்க, அதை க்ரஷ் பண்ணிவிட்டு உன்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா there you are double the time stronger and you are holding up a warrior mentality. Right? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க. Find something to like about your unbearable family member or friend who hates you. Unbearable, தவிர்க்க முடியாத அந்த ஃபேமிலி மெம்பர் அல்லது அந்த ஃப்ரெண்ட், அவங்கக்கிட்ட பிடித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், something that you can really admire and something that you can really appreciate about. ஸோ ரேட்லிங்காக ரேம்பண்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் மைண்டை அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இது உதவும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா the wife has to literally think what is good in this man and vice versa. Okay, what I like about her, she's my wife. Apart from all these pitfalls and these shortcomings, அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது? The husband has to think. So இந்த ஹோல்டிங் ஆன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுல, இந்த சைக்காலஜியில் முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், நான் எல்லாத்தையும் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுறீங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் உங்களை ஹேட் பண்ணுறாங்க இல்லை டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. The reason number 1, basic dislike. உங்கள் பிஹேவியரை, உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸை, உங்களுடைய பாடி லாங்குவேஜை, இல்லை ஏதாவது ஒரு அம்சம் உங்கள்கிட்ட அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு பிடிக்கல அப்படின்னம்னா ஓகே, பிடிக்கல அப்படின்னம்னா அவங்ககிட்ட எதுக்கு பேசிட்டு ஒதுங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ரகம். எனக்கு பிடிக்கலங்கிறது உனக்கு தெரியணும், நான் உன்னை எப்படியாவது ஹர்ட் பண்ணி I have to make you understand that I dislike it and I can do and I can go to any extent for that அப்படிங்கிறது hatred. அதாவது டிஸ்லைக் அப்படிங்கிறது, நான் உங்களை டிஸ்லைக் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னம்னா நான் வெறுப்பை காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஸ்லைக் அப்படிங்கிறது அவங்க வெறுப்பை காமிக்கிறதுக்கான முதல் காரணம். நம்பர் 2, ரிட்டாலியேஷன் பர்பஸஸ்.
உங்களை ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வழிமுறையில் உங்களுக்கு வந்துக்கிட்டு உங்களுடைய வேல்யூ சிஸ்டமை மாற்றணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பேசிக்கலாக வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன் அவங்களுக்கு எகென்ஸ்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு காரணம். ரிட்டாலியேஷன் பர்பஸ் இதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய ரீசன் ஒரு ஹேட்ரட் அப்படிங்கிறதுல. I want to do something, I want to pay back, and that is why I'm always expressing the hatred towards that person அப்படிங்கிற அந்த ரிட்டாலியேஷன், பழிவாங்கும் உணர்வு. அந்த பழிவாங்கும் உணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த ஹேட்ரடுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இட்ஸ் வெரி ஷார்ப். Third reason for the hatred is purposive targeting. உங்களை எதுக்காவது டார்கெட் பண்ணுறாங்க. பழி வாங்குறதுங்கிறது ரெண்டாவது காரணமாக பார்த்தோம் இல்லையா. மூணாவது காரணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள விட ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை அவங்க உங்களை இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு டார்கெட்டாக எடுத்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான வெறுப்பையும் காமிக்கிறது. லைக் ஸோ ஒரு ஃபேமிலி கேதரிங் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேதரிங் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சேடிஸ்டிக்காக உங்களை டார்கெட் பண்ணி மற்ற 4 பேரை வந்து உங்கள் முன்னாடி அவங்கள சிரிக்க வச்சு, உங்களை ஒரு பாத்திரமாக வச்சு அவங்கள சிரிக்க வச்சு, you are going to be the core reason for those people to laugh at you and sadistic pleasure, deriving sadistic pleasure out of it. எங்கப்பா இது என்ன ஒரு அருமையான மிஷன். அப்போது அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம், அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, அவங்களுடைய வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்கணும்? இட்ஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸோ இந்த மூணாவது ரீசன் நல்லா புரிஞ்சுக்குங்க, பர்பஸிவ் டார்கெட்டிங். நாலாவது ரீசன் கொஞ்சம் ட்ரிக்கியானது, இன்னும் கொஞ்சம் முக்கியமானது. என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்டாண்டர்ட்ஸ் மிஸ்மேட்ச். என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கும் உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கும் ஒத்து வரதில்லை. நான் லைஃப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய குணநலன்கள், என்னுடைய பிஹேவியர்ஸ், இந்த ஐடியாலஜி, என்னுடைய விதமான அந்த இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கும் உனக்கும் ரைட் ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் உனக்கு திமிரு ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன், ஒன்று எனக்கு பிடிக்கல. அண்ட் ஐ வாண்ட் டு ஹேட் யூ டு த கோர். ஸ்டாண்டர்ட்ஸ் மிஸ்மேட்ச். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. இன்றைக்கி டீனேஜ் சன் ஆர் டாட்டர், அவங்களுடைய ஃபாதர் மதர் அப்படிங்கிறவங்களுக்கு இது இருக்குது. லைக் த ஃபாதர் அண்ட் த டீனேஜ் டாட்டர் ஆர் சன், அவங்களுக்குள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் மிஸ்மேட்ச். அதனால் டீனேஜ் டாட்டர், டீனேஜ் சன் அப்படிங்கிறவங்கள அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப ஈஸியாக தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும் உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பேசுகிறது இல்லை. உங்களை ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பூமர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாண்டர்டுக்கும் சுத்தமாக எந்த மேட்சுமே இல்லாததுனால டிஸ்லைக். குழந்தைங்க பெற்றவங்களை ஹேட் பண்ண போகிறதில்ல, ஆனால் அது வந்து ஒரு சோஷியல் அட்மாஸ்பியராக இருந்தால் ஹேட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ரீசன்ஸ் தான். டிஸ்லைக் நம்பர் 1, ரிட்டாலியேஷன் பர்பஸ் நம்பர் 2, பர்பஸிவ் டார்கெட்டிங் நம்பர் 3 அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் மிஸ்மேட்ச் நம்பர் 4. இப்போது செகண்ட் சொல்யூஷனுக்கு வருவோம். செகண்ட் சொல்யூஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேட்ரட் அப்படிங்கிறதுடைய ரீசன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது எனக்கு தோணுச்சு. செகண்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐபிஜேஜி மேட்ரிக்ஸ். ஐபிஜேஜி மேட்ரிக்ஸ். இந்த ஐபிஜேஜி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த ஹேட்ரடுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹேட்ரடுக்கு உண்மையான்மே ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஷ்யூ. அவங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா உங்களை வெறுக்கிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படியே பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை அவங்க கொண்டு வந்திருக்காங்களா? பிரச்சனை அவங்க கொண்டு வந்ததாக இருந்தால் நீங்கள் இதை இக்னோர் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட போய் பேசி அப்பாலஜைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ ஐபிஜிஜே அப்படிங்கிறதுல ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த இஷ்யூ. இஃப் த இஷ்யூ இஸ் வித் யூ, go talk and apologize. If the issue is not related to you, if it is created by that person, ignore, move on, stay happy. The second one is perception. P stands for perception. அவங்க உங்களை வெறுக்காமே இருக்கலாம், உங்கள் பெர்செப்ஷன் அப்படி நெகட்டிவாக இருக்கிறதுனால அவங்க உங்களை வெறுக்கிற மாதிரி கூட தெரியல. ஸோ நீங்கள் இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்குள்ள ரெண்டாவது அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த ரெண்டாவது அனாலிசிஸ் என்னென்னா, இஸ் மை பெர்செப்ஷன் ரைட்? ஐ எம் ரியலி பெர்சீவிங் தட் த பர்சன் இஸ் ஹேட்டிங் மீ. இந்த கட்டத்தில் சில வார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன ஹேட் பண்ணுறாங்கன்னு நான் ஏன் முடிவு பண்ணணும்? என் பெர்செப்ஷன் தப்பாக கூட இருக்கலாம்ல. ஸோ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தப்பு உங்கள் மேலே தான். பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் ராங் பெர்செப்ஷன்ஸ் அண்ட் யூ காட் அ வெரி பிக் ப்ராப்ளம். யூ நீட் டு ஒர்க் ஆன் தேட். பட் இல்லை சார் என் பெர்செப்ஷன் கிடச்சிது, ஐ மீன் இல்லை சார் என் பெர்செப்ஷன் கரெக்டு. இந்த 1-2 வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பெர்செப்ஷன் படி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் தோணுது. அதுக்கான எவிடன்சஸ் என்கிட்ட இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது.
அதுக்கான கோர்சஸ் ஆஃப் பிஹேவியர் அந்த பர்சன் கிட்ட என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக தெரியும் அவங்க வேணும்னே என்னை ஹேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. தென் டேக் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ பெர்செப்ஷன் தப்பாக இருந்தால் அது ஹேட்டடே இல்லை. பெர்செப்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா we need to take the action. I'll tell you what the action is in the future. இப்போது IPGJ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் I stands for issue, P stands for perception and G stands for generalization. பொதுவாக ஒரு விஷயத்தை அப்படியே சும்மா நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? இது ஹேட்ரட் இல்லையே. இவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. கோயிங் பேக் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. இப்போ இஷ்யூ, பெர்செப்ஷன், ஜெனரலைசேஷன் அப்படிங்கிறது. அதில் இஷ்யூ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் என்ன சொன்னேன்? இந்த ஹேட்ரடுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நீ கொண்டு வந்ததா? ஹர்திக் பாண்டியாவுடைய இந்த ஒரு கேஸில் இஷ்யூ அப்படிங்கிறது அந்த பையன் கொண்டு வந்ததே இல்லை. ஸோ he need not worry about it. That's why he was not reacting to it. ஸோ அந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது தன்னை பாதிக்கணுங்கிற அவசியம் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இல்லை. செகண்ட் ஒன், பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் கரெக்ட், எஸ். ரோஹித் சர்மாவை கேப்டன்சியிலிருந்து தூக்கிட்டு என்னை போட்டுட்டதுனால ஐ பெர்சீவ் தட் தீஸ் பீப்புள் ஆர் ஹேட்டிங் மீ. இந்த ஒரு ரீசனுக்காகத்தான் என்னை அவங்க வெறுக்கிறாங்கிறத நான் பெர்சீவ் பண்ணுறேன். அண்ட் தட் பெர்செப்ஷன் இஸ் ரைட். G stands for generalization. பூயிங் பண்ணாங்கன்னா உடனே அவங்க ஹேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? ஒருவேளை நான் ஜெனரலைஸ்டாக அது பார்க்குறனோ அப்படிங்கிற கொஸ்டினை ஒருவேளை ஹர்திக் பாண்டியா தனக்குள்ளே கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா, நோ, தட் இஸ் நாட் ஜெனரலைசேஷன். தெர் ஆர் ப்ரூஃப், தெர் ஆர் எவிடன்சஸ் and there are real courses of circumstances that had happened that people are hating him. அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா அமைதியாக இருந்து தான் ஆகணும். ஸோ இப்போ உங்கள் கேஸ்க்கு வருவோம். ஜெனரலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நுனிப்புல் மேய்ஞ்சு கேட்குறவங்ககிட்ட பாதி இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு பார்க்குறதுல வந்துட்டு பாதி இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்களே ஜெனரலைசேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஹேட்டடே இல்லை. அவங்ககிட்ட இருந்து வர்றது நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் கடைசியாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன? த ஜே ஃபேக்டர். ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்டல் எரர். நீங்களே தப்பாக முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எகென்ஸ்டா அப்படின்ட்டு நீங்களே தப்பாக கூட முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். ஜட்ஜ்மெண்டல் பர்ஃபெக்ஷன். நீங்கள் கரெக்டாக கூட யோசிச்சுருக்கலாம். எஸ், ஐ ஜட்ஜ் தட் திஸ் பர்சன் ஹேஸ் பீன் ஹேட்டிங் மீ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக கூட கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்கலாம், ஜெனரலைசேஷன் தப்பாக இருக்கலாம், பெர்செப்ஷன் பொய்யாக இருக்கலாம், அண்ட் இஷ்யூ உங்கள் மேலே இல்லாமல் இருக்கலாம். இப்படி நாலுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கும்போது அந்த ஹேட்ரடுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு இந்த ஐபிஜிஜே மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் ஃபேமிலியில் நடக்கும். ஐ ஃபேக்டரில் நீங்கள் டிக் பண்ணுவீங்க, ஆமாம் தப்பு என்கிட்ட தான் இருக்குது, இஷ்யூ என்கிட்ட தான் இருக்குது. பெர்செப்ஷன் ஃபேக்டரில் நீங்கள் டிக் பண்ணுவீங்க, ஆமாம் பெர்செப்ஷன் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துக்கிட்டு இவங்க என்ன வெறுக்கிறாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியுது. அப்போ பெர்செப்ஷன் ஒழுங்காக இருந்துச்சுன்னா ஜெனரலைசேஷனும் ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் வரும். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல இப்படி அவங்க ஹேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற முடிவோ இல்லை அவங்க வெறுப்புக்கு காரணம் இருக்குது. சில விஷயங்களை வந்துக்கிட்டு தெளிவாக நம்ம போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மக்கிட்ட இருக்குது. சில ஏரியாஸில் நம்ம மன்னிப்பு கூட கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னம்னா அதை உடனே நீங்கள் செய்யணும். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது. சரி, இந்த மேரேஜுக்கு நீங்கள் போகிறீங்களா? அங்கே நான் போக மாட்டேன். அந்த 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 செட்டுக்கே என்ன ஆகாது. யார் சொன்னா? அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லலை, எனக்கே தெரியும். சரி, என்ன பண்ண போகிறீங்க? I'm not going to get into the function. I'm going to skip it. I'm not going to. ஏன் இப்படி தனிமைப்படுத்த? ஆமாம், நான் தனியால் தானே, யாருக்குமே எனக்கு பிடிக்காது, கடவுளுக்கே எனக்கு பிடிக்காது. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் மனநோயாளின்னு அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில். Give a thinking, give a thought. உங்கள்கிட்ட தப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா you have to take a step. Hello, you have to take a step and you need to walk down to the person and you need to clear out the issue. கிளியர் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுத்து அவங்க எங்கிட்ட சிக்கவே இல்லை. கிளியர் பண்ணுறதுக்கு நான் பேசியும் திரும்பவும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா I salute you. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. So why don't you use this IPGJ matrix? Issue, perception, generalization and judgment related analysis. இந்த analysis யாரை பற்றி? உங்களை பற்றி.
இந்த அனாலிசிஸை பண்ணிங்கன்னா ஹேட்ரட் அப்படிங்கிறதுலேருந்து தப்பிக்க முடியும். ஒரு ஆர்வரை போட்டுட்டு அந்த ஹேட்ரட்லேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஹேட்ரடுங்கிற விஷயத்தையே இல்லாமல் ஒரு நீடலை வச்சு அந்த பலூனை உடைக்கிற மாதிரி உங்களால் உடைக்கவும் முடியும். திங்க் அபவுட் தட். மை தேர்ட் சொல்யூஷன் இஸ் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் இன் தட் மோமெண்ட். ஹேட்ரட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும்போது ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் இன் தட் மோமெண்ட். கோயிங் பேக் டு திஸ் இந்தியன் பிரீமியர் லீக் ஹர்திக் பாண்டியா ரிலேட்டட் எக்ஸாம்பிள். அந்த இடத்துல வந்துக்கிட்டு இத்தனை பேர் என்னை ஹேட் பண்ணுறாங்களே, பேட்டிங்க்கு உள்ளே நீங்கள் வரும்போது வந்துக்கிட்டு எல்லோரும் உங்களை பார்த்துட்டு போடா வெளியேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் இந்த பையனுக்கு எல்லோரும் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் ஹி வாஸ் மேனேஜிங் ஹிஸ் ஸ்ட்ரெஸ் ரியலி வெல். கெவின் பீட்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர், ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர், அந்த கமெண்ட்ரியில் கூட சொன்னார், தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக ஹர்திக் பாண்டியா சிரிக்கிறார், வேண்டாத விஷயத்தை பண்ணுறார். இந்த ஹேட்ரட் அப்படிங்கிறது அவரை பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஷோ ஆஃபுக்காக சும்மா தேவையில்லாமல் இஸ் லாஃபிங். நான் கமெண்டேட்டராக இருந்தேன்னா பொல்லேன்னு விட்டுருப்பாங்க. தட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹீ இஸ் ரியலி டூயிங் குட். பிகாஸ் ஐபிஎல்லை விடுங்க, அது ஒன்றுமே கிடையாது. அடுத்த மாதம் T20 வேர்ல்டு கப்பில் அந்த பையன் ஸ்குவாடில் இருக்கா அப்படி. ஸோ ஹீ ஹேஸ் டு கீப் ஹிஸ் மென்டல் ஹெல்த் ப்ராப்பர்லி. ஸோ இதுலேருந்து டீல் பண்ணுறதுக்கு வந்துட்டு he laughs, he carries himself as a very sportive person and he is really having a good demeanor, good body language. What's the harm? அந்த மாதிரி the way you carry yourself அப்படிங்கிறதுல நீங்கள் சேஞ்ச் கொண்டு வந்தீங்கன்னா you are reducing stress in that moment. அந்த வகையில் I really admired ஹர்திக் பாண்டியா. ஸோ ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ் அட் த மோமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேப்பரைசிங் பால் எக்ஸசைஸ்னு ஒரு தெரப்பியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது அந்த மோமெண்ட்டில் மற்றவங்களுடைய வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் தெராப்பி. அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். த வேப்பரைசிங் பால் meditative technique. So try to reduce stress in that very moment when you are completely put down because of the hatred of the other people. The next solution is redirect uncomfortable situations. வெறுப்புனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த uncomfortable situations-ஐ மாற்றி பழகுங்க. உடனே ஓரத்தில் போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இதை பற்றி பயங்கரமாக ரிமோட்ஸ்ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு அதையே ரீகலெக்ட் பண்ணி ஒரு சின்ன முள் பாஞ்ச இடத்துல மறுபடியும் கத்தி வச்சு குத்திட்டு இருக்கிற அந்த ஒன்றத்துக்குமே ஆகாத வேலையை பண்ணுறதுக்கு பதிலாக redirect the uncomfortable situation. Do what you like and redirect your mind, redirect your behavior system. Do something that is really admirable for you. Do something that is really euphoric and very very pleasant for you. அந்த மாதிரி விஷயத்தை ரீடைரக்ட் பண்ணும்போது இந்த ஹேட்ரட்லேருந்து வெளியில் வர உங்களால் முடியும். ஸோ இப்படி டைவர்ட், லைக் டோன்ட் ஸ்விம் இன்டு தட் unwanted pond of hatred related circumstance. அந்த வெறுப்புனால நடந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன குளத்துக்குள்ளே நீங்கள் பயங்கரமாக அப்படியே தொடர்ந்து ஸ்விம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரீடைரக்ட், டைவர்ட் யுவர் செல்ஃப் அண்ட் புஷ் யுவர் செல்ஃப் டு டூ சம்திங் எல்ஸ். ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Fifth solution is my personal favorite, the metallic armor behavior. The metallic armor behavior. வெறுப்பை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற அந்த ஆட்கள் கிட்டேயே நீங்கள் ஏதோ அப்போ தான் பாரத் ரத்னா அவார்டு வாங்கிட்டு வந்த மாதிரியும் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கிட்டு வந்த மாதிரியும் ஒரு பயங்கரமான எந்தூசியாசமோட ஒரு பிளிஸ்ஃபுல் ஹாப்பினஸான ஒரு பாடி லாங்குவேஜோட நீங்கள் நடந்துக்கணும். நீங்கள் அப்படி பேசணும். அதுக்கு ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணிடாதீங்க. பட் இது ஒரு ஆக்டிங் ப்ராசஸா சார், இது ஒரு டிசெப்ஷன் ப்ராசஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் எஸ். பட் அவங்களுக்கு அது தப்பாக தெரியுது, பொய்யா தெரியுது, உண்மையாக தெரியுது அப்படிங்கிறதால இங்கே ஒரு முக்கியமான மேட்டர். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது எப்படி தெரியணுங்கிறது தான் இங்கே முக்கியமான மேட்டர். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவே சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ வெறுப்பை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற அந்த டிஸ்லைக்கிங், அந்த ஹேட்டர்ஸ் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷனும் நெகட்டிவாக காமிக்காத மாதிரி, அவங்க சொன்னதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காமல் just behaving very normally as if you are so happy and so contented. ஒரு சோஷியல் சிச்சுவேஷனில் ரெண்டு பேரும் மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட போய் க்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசணும். இவனுக்கு நம்மளுக்கு ஆகாது, இவனை வெறுக்கிறதுல எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இவனை நம்ம மட்டம் தட்டணுமே, இன்னும் பயங்கர ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனை யோசிக்க வைங்க. இது ஒரு டாக்டிக். ரைட்,
and it is a fantastic human interpersonal behavior. Just go, greet, how are you? So nice, fantastic. I watched your Instagram post recently. I really admired that video that you have posted. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேறு என்ன ஒர்க் பண்ணுறீங்க? வாட் இஸ் யுவர் கரண்ட் ப்ராஜெக்ட்? இப்படி கண்ணை விட்டு கண்ணை எடுக்காமல் தொடர்ந்து அந்த பர்சனை பார்த்து அடிக்கிற அடியில் நெஜம் நின்றுட்டு முடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீங்கள் பேசணும். That's called as having an armor around you, a metallic armor. If the person shoots an arrow, the armor takes care of it. அந்த மாதிரி. ஆனால் அந்த ஹேட்ரடுக்கு நீங்கள் பயந்துட்டீங்க, நீங்கள் அப்படியே நொந்துட்டீங்க, நொடிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்களா, you are done forever. அதான். And it's also a good leadership style. Think about it. My sixth and final solution is understand that hatred and showing hatred is the sign of insecure feeling. அந்த பர்சன் வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதோடைய பிரதிபலிப்பது அப்படிங்கிறது தான் உங்கள் மேலே அவங்க காமிக்கிற அந்த ஹேட்ரட். ஸோ அந்த இன்செக்யூர் ஃபீலிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. நீங்களும் அதை அப்படியே உள்வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யாராவது உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னம்னா either the person is jealous of you, or the person is in discontent, or the person is feeling that you are overtaking them with a high marginal speed, or they think that they can never come up to your level. அதனால் என்னடா பண்ணுறது, இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு, உங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களை லோ லைஃபாக ஃபீல் பண்ண வைக்கணுமோ அதுக்கு எல்லா முயற்சியும் அவங்க எடுப்பாங்க. அப்போ என்ன இடத்துல பிரச்சனை என்னென்னா, அந்த டிசீஸ் வந்து அந்த பர்சனுக்கு தான் இருக்குது. he or she is feeling very insecure. அப்படி இன்செக்யூர்டாக இருக்கிறவங்க அவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் பிரச்சனை இல்லை. அதை அவங்க பார்த்துக்குவாங்க, இல்லை பார்த்துக்காமல் விட்டுக்குவாங்க. நீங்கள் அதை தலையிடாதீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும். நிறைய சொல்யூஷன்ஸ் சொல்ல முடியும், பட் இப்போதைக்கு ஹேண்டியாக இந்த 6 சொல்யூஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த வேப்பரைசிங் பால் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் தெராப்பி. அதை அந்தந்த டைமில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோடைய செகண்ட் லெவல் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே. அண்ட் நீங்கள் எவ்வளவு வெறுக்கப்பட்டாலும் உங்களுடைய வேர்த் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். அது எப்படி? உங்கள் ஆக்ஷன் மூலிமா, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலிமா, நீங்கள் எந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிறது மூலிமா. அதை அட்ஜட்ஜ் பண்ணுறதும் அசஸ்மெண்ட் பண்ணுறதும் அதை கரெக்டாக வந்துக்கிட்டு ப்ராப்பர் லெவலில் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்களே தான் பண்ணணும். மற்றவங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ who you are, what you do, what you be, what you give and what you have, அது எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கான விமர்சனங்கள் அப்படிங்கிறது நல்ல வகையில் வந்ததுன்னா சந்தோஷம். நல்ல வகையில் வராமல் அது வெறுப்பாக வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் தப்பு இல்லை, இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அதே மீறி ரொம்ப பர்சனலாக அந்த ஹேட்ரட் உங்கள் மனசை பாதிச்சா இந்த வீடியோவில் நான் சொன்ன சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபெயில் அண்ட் நெவர் ஃபர்கெட் டு ரிமைன் ஸ்ட்ராங் லைக் அ வாரியர். Life is very easy. Don't make it tough, okay? Right? So this is Manikandan Sundaresan resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Always live strong like a soldier. All right? Thank you. Jai Hind.